சார் ஒரே நேரத்தில் அரபிக்கடல் வங்காள விரிகுடா 24 மணி நேரத்தில் அரபிக்கடல்லையும் வங்காள விரிகுடா 48 மணி நேரத்துலையும் வருது. ஸோ தாழ்வு மண்டலத்தினால எந்த அளவுக்கு கனமழை இருக்கும், இல்லை சைக்ளோனா மாறுறதுக்கு வாய்ப்பு? இப்போதைக்கு நம்ம வந்து அரபிக்கடல் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வங்கக்கடலில் இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே 21ஆம் தேதி தான் உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதற்கு அப்புறம் டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இப்போதைக்கு க்ளோஸ்லி மானிட்டரிங் த சிஸ்டம். ஸோ நம்ம வந்து அலர்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். மழை வந்து சொன்ன மாதிரி என்ன ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோமோ அது தேனி அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும் பாருங்கள். என்கிட்ட இப்போ அந்த தரவு இல்லை, பட் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. பார்த்து உங்களுக்கு சொல்கிறேனே. அந்த டெய்லி வெதர் ரிப்போர்ட்டில் இருக்குது. நான் இங்கே வெறும் கனமழை மிக கனமழை மட்டும் இதை ஸ்லைட்ஸ்க்காக எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைய தேதியின் அறிவிப்புப்படி அரபிக்கடலில் உள்ளது டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல வங்கக்கடலில் இருக்கிற சிஸ்டம் வந்து லோ ப்ரெஷராக மாறணும். அதற்கப்புறம் சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்றதுனால அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 21ஆம் தேதியிலிருந்து 48 மணி நேர காலகட்டத்திலே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு பலமாகவே உள்ளது. அடுத்தது புயல். அது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஒரு பிக்சர் கிளியராக தெரிய வரும். தாழ்வு மண்டலம் வந்து தமிழகத்தை நோக்கி நகர்றதுக்கான சூழல் இருக்கா, இல்லை ஆந்திரா கடலோரங்கள் எந்த பகுதியை நோக்கி நகரும்? யூஸ்வலாக நம்மளோட காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் இந்த கோஸ்ட், அதாவது தமிழகம், கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், இந்த கோஸ்ட் தான் வந்து யூஸ்வலாக அந்த மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் புயல்கள் வந்து இந்த கரையை தொடும் வாய்ப்பு உண்டு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சொல்ல முடியும், அதுக்கப்புறமா தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம மிக கனமழைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். இப்போ 23ஆம் தேதி 24ஆம் தேதியில் தமிழகத்தை நெருங்கி வந்து அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா? தமிழகத்தை நோக்கி வரும்போது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதை இப்போவே நம்ம வந்து சொல்வது கடினம். இடி மின்னலுக்கான எச்சரிக்கை ஏதாவது தனியாக பேராமீட்டர் சொல்லுவீங்களா? ஏன்னா அதனால மரணம் அடைகிறவங்க வீட்டில் அதிகமாகிட்டு இருக்குது. கரெக்டு. எப்போவுமே இந்த மாதிரி இடி மின்னல் கூடிய மழை மேகங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. ஏன்னா இந்த சீசனில் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனும் சரி, ஏப்ரல் மே காலகட்டங்களில் கூட உங்களுக்கு அந்த இடி மின்னலுடன் கூடிய மேகங்கள், அது பேர் கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ்னு சொல்லுவோம். அதோட வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட் வந்து மிக அதிகமாக இருக்கும்போது அது தரைநிலையிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் வரைக்கும் கூட அது பெரிய மேகமாக உருவெடுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்போ அதிலேருந்து வர்ற நம்ம மழை பொழிவும் அதிகம், அதே சமயம் இடி மின்னலுடன் கூடிய அந்த மழை இருக்கும். மக்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு எச்சரிக்கையோடு இருக்கணும். அதாவது ஒரு மின்னல் இடி கேட்கும்போது நிச்சயமாக இங்கே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம வெளியில் போகிறத தவிர்க்கணும். ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறதோ இல்லை எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். அந்த மெயின் ப்ளக் பாயிண்ட்லேருந்து எடுத்து வைக்கிறது நல்லது. மோஸ்ட்லி நம்ம வெளியில் போய் அந்த சமயத்தில் இருக்கிறத தவிர்க்கணும். நம்ம நவ்காஸ்ட் புல்லட்டின்ஸ் அனுப்புகிறோம் இல்லைங்களா, எல்லா நவ்காஸ்ட் புல்லட்டின்ஸ்லேயுமே நம்ம இடி மின்னல் வரும்போது என்னெல்லாம் பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம தினமுமே அதை வந்து போட்டுட்டு தான் இருக்கோம்.